அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதி சென்னையில முக்கியமான ஒரு தொகுதினா அது அண்ணா நகர் தொகுதி. அண்ணா நகர் தொகுதி 1977 உருவாக்கப்பட்டது. இந்த தொகுதியில மொத்த வாக்காளர்கள் 1,81,402 பேர். ஆண் வாக்காளர்கள் 87,325 பேர். பெண் வாக்காளர்கள் 94,029 பேர். மூன்றாம் பாலினத்தவர் 48 பேர் இருக்காங்க இந்த தொகுதியில. இந்த தொகுதியின் சிறப்புன்னு பார்த்தோம்னா அகலமான சாலைகளும் அண்ணா நகர் டவர் பார்க்கும் மற்றும் பல வணிக வளாகங்கள் இந்த தொகுதியில இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா நகர் சட்டமன்ற தொகுதியில திமுக சார்பாக சிற்றரசு அவர்களும், அதிமுக சார்பாக கோகுலேந்திரா அவர்களும், நாம் தமிழர் சார்பாக சங்கர் அவர்களும், தாவேகா சார்பாக ராம்குமார் அவர்களும் களத்தில் இருக்காங்க. 1977 உருவாக்கப்பட்ட இந்த தொகுதியில முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆற்காடு வீராசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. கே அன்பழகன் அவர்கள் வெற்றி பெற்ற தொகுதியாக இருக்கு இந்த தொகுதி. திமுகவின் கோட்டையாக தான் கடந்த காலங்களில் இருந்திருக்கு. 2011 சட்டமன்ற தேர்தலில் கோகுலேந்திரா அவர்கள் வெற்றி பெற்றார்கள், அமைச்சராகவும் ஆனாங்க. இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலில் அவங்க களத்தில் இருக்காங்க. இந்த தொகுதி மக்கள் யாருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க, எதனால அந்த ஆதரவுன்னு சொல்லிட்டு இந்த மக்கள்கிட்ட கேட்போம். இந்த தேர்தல் உங்க ஆதரவு யாருக்குமா? ஸ்டாலின் சார். எதனால அவர் மேல நம்பிக்கை வர காரணம்? எனக்கு நம்பிக்கைன்னா அவங்க பரம்பரையாக வராங்க. அது ஒன்று ஓரளவுக்கு பசங்க படிக்கிற பசங்களுக்கு நல்லா பண்ணுறாங்க. கன்ஃபார்மாக டிஎம்கே தான் வரும், 100% தான் வரும். 2வது இடம் வருது விஜய் தான், அது கன்ஃபார்ம். இதை தவிர 3வது இடம் இவங்க தான் போவாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் வளர்த்த கட்சி, ஜெயலலிதா வளர்த்த கட்சி நல்லா பேச ஓடி இருந்துச்சு. இந்த இப்போ எடப்பாடி பழனிசாமி போன வேலை தான் இருக்கிற 10 பேருக்கு வச்சுட்டாரு. அவங்க ஓட்டு 10,000 ரூபாய் போனால் எப்படி அவங்க என்ன நினச்சிருங்க, எட்டையில் பேசுறதா குத்துருவாங்க நினச்சிக்கிறோம். அது அந்த காலம். இப்போ இருக்கிற நடிகர் நடைமுறையில் பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு டிஎம்கே, செகண்ட் விஜய் தான். இதில் மாற்றமே இல்லை. உண்மை தான். நான் தொழிலாளி, 72 வயசாகுது. முன்னால் இந்த அனுபவத்தை வச்சு சொல்கிறேன், இதான் நடக்கும். நீங்களும் பார்ப்பீங்க. இதுதான் அந்த நம்பிக்கை வர காரணம் திமுக மேல. அது கேட்குறேன், நியாயமான கேள்வி. ஜெயலலிதா அம்மாவோட அதிகமாக இவரும் செய்கிறார். சும்மா சொல்லக்கூடாது. யாருனாலும் சேர்ந்தாலும் செய்யலாம் சார். அதை பற்றி ஆதரவு தெரிவிக்கிறது நல்லது தான். ஆனால் செய்யாததில் வாயில் விட சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, பிரதமர் என்ன பண்ணார், ஃபஸ்ட் நேரத்தில் 5 லட்சம் தர சொன்னார், கொடுக்கல. 2வது முதியோர் டிக்கெட்டு குறைச்சாங்க, அதையும் தத்துட்டாங்க கொரோனா காமிச்சு. இதெல்லாம் உண்மையிலாம் இல்லைங்களா? டிவி தந்துன்றாரு. இதுக்கு முன்னே இவங்க வந்து பிரதமரை யாரும் வெளிநாட்டுக்கு போனது கிடையாது. இவர் பிரதமர் ஏதோ வெளிநாடு அடிக்கடி போனார். இன்னைக்கு ஜிஎஸ்டி வரையில் யாரால் வந்து சார்? உண்மையாக யாரால் சொல்லுங்க போங்க. இவரால் தான், இந்த பிரதமரால் தான் வந்து. வேறு யாரா? நீ தங்க வேலை எவ்வளோ? அவர் ஆட்சி பண்ணும்போது 22,000. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது, கவர்மெண்ட்டும் சொல்ல முடியாது. இன்றைக்கி 1 லட்சத்துக்கு பேர் மேலே போச்சு. எங்கே போகுது இது? ஒரு கல்யாணம் பண்ண முடியுமா? 4 நினைச்சா ஒரு காலத்தாலும் வாங்க முடியாது. இப்படி இருக்குது. அப்புறம் யாருக்கு போடுவாங்க? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை விஜயமுக தான் வரும், கன்ஃபார்ம். அதான் விஜய் 2வது இடம் வருவார். அதே விஜய் காங்கிரஸ் கூட்டிட்டு வந்திருந்தாக்கா அவர் ஒரு வாய்ப்பு வந்திருக்கும். அவருக்கும் பாருங்க, அவர் உழைப்பு பண்ணோம். 40 பேர் 20 லட்சம் கொடுத்துக்கிறார். எம்ஜிஆர் சேவை டபுளாக செஞ்சுக்கிறார். அதனால மக்கள் அவங்க போடுவாங்க. இதுதான் உண்மை. டிவிக்கு எதனால டிவிக்கு ஆதரிக்க? ஒரு மாற்றம் தானே, மாற்றம் தான். டாட்டா போட்டுறேன். நான் சின்ன வயசுலேருந்து தான் போட்டுனுக்கிறோம். எங்கள் ஆதரவு வந்து வேட்பாளர் வந்து சிற்றரசன் தான் கண்டிப்பாக கிழிப்பார். அண்ணா நகர் தொகுதியில் அந்த அண்ணா நகர் கோட்டை வந்து திமுக கோட்டை. இது அவர் தான் கண்டிப்பாக நிறைய ஓட்டு வித்தியாசத்தில் கிழிப்பார். அவர் மீது நம்பிக்கை வர காரணம் எதனால? நம்பிக்கை மேலே நல்லது செய்கிறாரு, ஊரில் நல்லது செய்கிறாரு. தளபதி நல்லது செய்கிறாரு. நம்ம ஊரில் அண்ணா நகர் தொகுதியில் வீடெல்லாம் கட்டி கொடுத்துக்குறாங்க. நம்ம எதனா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாடோ உடனே வந்து மாநகராட்சி வந்து உடனே நம்மளுக்கு எல்லாமே பக்காவாக பண்ணி தராங்க. ஒரு அடுப்பு ஆச்சுன்னா கூட உடனே கார்பரேஷன்லேருந்து உடனே வராங்க. ஒரு லோட் ரைட் ஏரியில் எங்கள் வீட்டு கரண்ட் போயிடுச்சுன்னா கூட உடனே இபி காரங்கெல்லாம் உடனே வந்து யூனிட் ஃபார்வேர்ட் உடனே வந்து எங்களுக்கு நல்லது செய்து கொடுக்குறாங்க. இது கண்டிப்பாக இந்த ஆட்சி திமுக ஆட்சி உட்காரும். திராவிட முன்னேற்ற கழகம். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? நல்லா ஆட்சி பண்ணுறாங்க. என்டிகே. எதனால நாம் தமிழர்? இனிமேல் வந்தால் நல்லா பண்ணுவாங்க அப்படின்ற காரணத்துக்காக தான் ஃபஸ்ட் டைம் போட போகிறேன். அதனால என்டிகே போகிறேன். அந்த நம்பிக்கை வர காரணம் எதனால? பேச்சு காப்பாற்றுவார் நம்புகிறேன். அதனால போகிறேன். நம்ம ஆதரவு வந்து டிஎம்கே தான் சார். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? நமக்கு அது அப்போலேருந்து அதுதான் டிஎம்கே, அதனால அதில் போகிறோம். டிவிக்கு சார். எதனால டிவிக்கு ஆதரிக்கிறீங்க?
டிஎம்கே ஏடிஎம்கே தான் மாற்றி மாற்றி வர்றாங்க, பெருசாக ஏதோ செஞ்சா போலே தெரில. சரி, அட்லீஸ்ட் புதுசாக யாராச்சும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ அந்த நம்பிக்கை வர காரணம் எதனால் அவர் மீது? நம்பிக்கை வர காரணம்னா நிறைய எஜுகேட்டடான பீப்புள்ஸ்லாம் இருக்காங்கல்ல விஜய் கட்சியில். வந்தால் ஏதாச்சும் நமக்கு நல்லது செய்வாங்க. டிஎம்கே கூட வந்தேன், நானும் போன டைம் டிஎம்கே தான் ஓட்டு போட்டேன். எங்கள் ஊர் சைடு கூட பெருசாக எதுவும் பண்ணல, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எக்ஸ்ட்ரா மாறி தான் போயிருக்கே தவிர்த்து நல்ல விதமாக எல்லாம் கெட்ட விதமாக மாறி போயிருக்கே தவிர்த்து நல்லது எதுவும் நடந்தப்போ தெரியல. விஜய் எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? புதுசாக வரணும் யாராவது, இவங்களே மாற்றி 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 ஊரை கொள்ளடிக்கக்கூடாது. புதுசாக வரணும் யாராவது. அந்த நம்பிக்கை வர எதனால் காரணம்? நம்பிக்கைன்னா எதுவுமே சரியாக நடக்கல. ஒரு ரேஷன் கடைக்கு போனால் 1.5 மணி நேரம் நிற்கிறதா இருக்குது, 2 மணி நேரம் நிற்கிறதா இருக்குது. என்ன ஒரு ரேஷன் கடைக்கு போனால் லைனில் 20 பேர் லைனாக அப்படி நிற்கணும். பொழப்பெல்லாம் போகுது, நிறைய ப்ராப்ளம். எங்கே போனாலும் ஒரு வேலை நல்லா நடக்கலை. அதனால் புதுசாக யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. I am supporting DMK, sir. எதனால் திமுக ஆதரிக்கிறீங்க? We are traditionally DMK people and they are doing very good performance. Comparing to any other party, they are doing something good for the progress of the state, for the social justice and everything. That's all. நான் நாம் தமிழர். எதனால் நாம் தமிழர் ஆதரிக்கிறீங்க? ஏன்னா இப்போ இருக்கிற எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவான சிந்தனை கொண்ட ஒரே ஆள்னா சீமான் மட்டும் தான். அவருக்கு போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. விஜய் வேறு இந்த எலெக்ஷனில் புதுசாக வந்திருக்காரு. விஜய் அவர் வரலாம் ப்ரோ, ஆனால் அவர் சொல்கிறதும் அவர் பேச்சும் சரியில்லை ப்ரோ. நான் ஒரு தலை ரசிகர் தான். இருந்தாலும் எனக்கு விஜயை பிடிக்கும், நடிக்கிற இதில் பிடிக்கும். அவர் அரசியலுக்கு சரிப்பட்டு வர மாட்டார் ப்ரோ. டிஎம்கே போடலாம். திமுக எதனால் போடலான்றீங்க? டிஎம்கே போடலான்னா இப்போ அவங்க ஏதோ நல்லது செய்கிறாங்க. பஸ்ஸில் நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. எல்லாம் ஒன்று அந்த ஒயின் ஷாப்பு தான் 24 மணி நேரம் ஒயின் ஷாப்பு வச்சு கொண்டிருக்காங்க. அதான் வேற ஒன்றும் பிரச்சனை. ஏதோ ஒரு அளவுக்கு ஓடுது. அவங்க நாட்டு நிலைமை பார்த்து விஜய்க்கு தான் போடணும். ஆனால் அதான் நிறைய கூட்டமாக இருக்குது. ஏன்னா அவருக்கு போட்டால் கொஞ்சம் ஆதரிப்பார் எல்லாரையும். ஒரு ஆசை தான். அந்த நம்பிக்கை வர எதனால? நம்பிக்கைன்னா சரி ஜனம் அவர் போட்டு பார்க்கலாமே ஒரு ஐடியா. வேற ஒன்றும் இல்லை. எல்லா திமுக, ஏடிஎம்கே, காங்கிரஸ், பிஜேபி அப்படி போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. இந்த டைம் விஜய்க்கு தான் போடணும்னு ஒரு ஆசை இருக்கு. விஜய்க்கு தான் போட்டு பார்க்கணும் ஒரு ஆசை. ஏன்னா 3-4 பேர் போட்டு பார்த்துட்டோம். புதுசாக ஒரு ஆள் மாறி வரட்டுமே, பார்க்கலாம். விஜய்க்குப்பா. எதனால விஜய்? விஜய் வரட்டும், புது ஆள் வரட்டுமே, வந்து அவர் என்ன பண்றாரு பார்க்கலாமே. இப்போ இவங்களும் பழைய எல்லாம் கொலை வச்சாங்க. அவங்க அடிச்சுட்டு போனே இவர் புதுசாக வராரு, பார்க்கலாமே. கரெக்டான கணக்கு கொடுத்துட்டு வந்துக்கிறாரு. அதனால அவர் தான் வரணும்னு எதிர்பார்க்க. ஃபர்ஸ்ட் நாங்கள் அண்ணா டிஎம்கே, அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா செத்துட்டு பிறகு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க தனியாக. அதனால MK ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டோம். அவர் வந்து நல்லதை பண்ணுவாருன்னு. அவர் வந்து எனக்கு விதவை காசு 15 வருஷமா வரவே இல்லை. இப்போ விஜய்க்கு மாற்றி போடுறோம். அவர் வந்து என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு போடுறோம். 4 பொண்ணு எனக்கு மாதம் 1000 ரூபாய் போட்டு தரேன், அதுவும் வரல. அதனால விஜய்க்கு போடுறோம். மாற்றி போட்டால் கொஞ்சம் நல்லது இல்லை. நம்பிக்கை எதனால் வந்திருக்கு? அவர் இப்போதான் புதுசாக. அவர் நம்பிக்கைன்னா அவர்கிட்ட நிறைய காசு இருக்குது. அவர் கொள்ளடிக்க மாட்டார், திருட மாட்டார். அவர் படத்தில் நடிச்ச படம் நிறைய இருக்குது. அது மக்களுக்கு செலவு பண்ணலான்னு வராரு. மக்கள் காசு 1 ரூபாய் எடுக்க மாட்டார் அவர். அதனால அவரை நம்பி நாங்கள் ஓட்டு போடுறோம். பெண்களுக்கெல்லாம் நல்லதை செய்வார், பாதுகாப்பாக இருப்பார். அங்கே கொலை இதெல்லாம் நடக்குதுல்ல, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணுவாருன்னு அவருக்கு நாங்கள் நம்பிக்கையாக போடுறோம். என்னுடைய ஓட்டு டிஎம்கே ஃபேமிலி டோட்டல் எல்லாமே. எதனால திமுக? எதனாலனா எங்கள் வீட்டாண்ட ஒரு 20 வருஷமாகவே ரோடு போடாமல் இருந்தது. அது எல்லாம் கிளியராக சிமெண்ட் ரோடு போட்டுருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ரோடு இல்லாத. கேட்டுக்கிட்டுலாம் பார்த்தோம், நடக்கலை. இப்போ நடந்தது, கேட்காமே நடந்தது. இல்லை விஜய் வேறு இந்த எலெக்ஷனில் புதுசாக வர்றாரு. அவர் எப்படின்னு தெரியாது. சினிப்பில் பார்த்துக்கிறோமே தவிர இதெல்லாம் எதுவும் தெரியாது. அதனால் அவரை பற்றி குறை சொல்லவும் முடியாது, நல்லா சொல்லணும். அதை பற்றி கிளியரான ஆக்ஷன் நமக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரியும், அதனால் சொல்லலாம். ஏடிஎம்கே சொல்லலாம், ஏடிஎம்கே போட மாட்டோம். அதனால் பேசி புரிஞ்சுக்கணும். விஜய். எதனால் விஜய் ஆதரிக்கிறீங்க? ஆக்சுவலாக சேஞ்ச் வேணும். இதனால 2 கட்சியும் பார்த்தேன். இவர் என்ன பண்ணாருப்பா? யாரும் நல்லவன் ஒருத்தர் காட்டுங்க, அவருக்கு ஓட்டு போடுறேன். ஏன் நம்பிக்கை இல்லை யார் மேலேயும்? இல்லை நல்லவன் ஒருத்தர் நீங்கள் காட்டுங்கன்னா அவருக்கு ஓட்டு போடுறேன். அவ்வளோதான். யாரும் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. நம்பிக்கை ஒரு ஆள் நீங்கள் சொல்லுங்கன்னா அவருக்கு ஓட்டு போடுறேன். ஆனால் ஓட்டு போடுறீங்களா, ஓட்டே போட மாட்டீங்களா? போய் ஓட்டு போடுறேன் சார். நம்பிக்கையான ஆள் இருந்தால் ஓட்டு போடுறேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நம்பிக்கை யாரையும் பார்க்கல அண்ணா நகர் தொகுதியில். ஆனால் இல்லை, உலகம் ஃபுல்லாக பார்க்கல. அன்றும் இன்றும் என்றும் டிஎம்கே. எதனால் திமுக ஆதரிக்கிறீங்க? நம்பிக்கை வர காரணம்? நம்பிக்கை என்ன, அவங்களால எங்களுக்கு வந்து எந்த ஆபத்தும் இல்லை. உதவி இருக்கோ இல்லையோ உபத்திரம் இல்லை. வெளியிலேருந்து வரக்கூடிய ஆபத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டு. மற்ற கட்சிகள்கிட்ட அதை எதிர்பார்க்க முடியாது.
திமுகவுக்கு தான். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? இந்த மக்களுக்கு நல்லது செய்யறது அந்த ஒரே கட்சி தான், வேற எந்த கட்சியுமே இல்லை எனக்கு தெரிஞ்சது. இல்லை புதுசா வேறு விஜய் வந்திருக்காரு, அவருக்கு அனுபவமே இல்லையே. அனுபவம் இருந்தால் ஏதாவது கட்சியில் வந்து ஒரு 10 வருஷம் 20 வருஷம் ஒரு கட்சியில் இருந்து, அப்படிப்பட்ட எம்ஜிஆரே ஒரு கட்சியில் இருந்து தான் மறுபடியும் வெளியே வந்தார். அப்போ அவருக்கு அனுபவம் இருக்குது. இவருக்கு அனுபவமே இல்லையே. எடுத்தோன்னே அரசியலுக்கு வந்தால் என்னத்தை சாதிக்க முடியும்? மக்களுக்கு வந்து இப்போ கொரோனா வந்தது, கொரோனா டைமில் மற்ற மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஏதாவது இறங்கி வேலை செஞ்சாங்களா? ஒன்றுமே இல்லையே. அப்புறம் வந்து அனுபவம் வேணும் இல்லை, எதாக இருந்தாலும் அனுபவம் வேணும் இல்லை. அனுபவம் இருந்தால் தான் இப்போ நான் ஒரு கடை வச்சுருந்தேன்னா எனக்கு அந்த கடையில் இப்போ ஹோட்டல் இருக்குது, அதில் மாஸ்டர் இருக்குது, எல்லாம் அனுபவம் இருந்தால் தான் அந்த மாஸ்டர் அந்த தொழிலை கரெக்டாக செய்ய முடியும். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ திடீர்னு நம்ம வந்து முதலமைச்சரை உட்காரணும்னு எப்படி உட்கார முடியுமா? மக்களோட கொஞ்சம் கலந்து எதிர்கட்சி அந்த போராட்டம் எல்லாம் கலந்துக்கிட்டால் தான் மறுபடியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம மறுபடியும் அந்த எதிர்கட்சி போய் உட்காரலாம். ஒரு கட்சியில் கூட்டணி ஆன பிறகு தான் நம்ம கட்சியில் ஈடுபாடு பண்ணலாம். அப்போ தான் முதலமைச்சராக உட்கார முடியும். எவ்வளோ அனுபவம் இருக்குது. இப்போ திமுக இப்போ தலைவர் ஸ்டாலினோட எடுத்துக்காங்க. அவர் சின்ன வயசுலேருந்து அந்த கட்சியில் அனுபவம் மிஸ்ஸால இருந்திருக்கிறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாரு. எடுத்தோடனே அவர் அரசியலுக்கு வரலையே, எடுத்தோடனே எவ்வளோ கஷ்டப்பட்டார். மிஸ்ஸால் அவர் படாத பாட்டு கிடையாது, எவ்வளோ சித்திரப்படுத்தினாங்க அவரை. ஏடிஎம்கே. எதனால அதிமுக ஆதரிக்கிறீங்க? கொரோனா டைமில் அவங்க பெட்டராக பண்ணாங்க. இல்லை வேறு விஜய் வேறு புதுசாக எலெக்ஷன் வந்திருக்காரு, நாம் தமிழர் இருக்காங்க களத்தில், போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டாலின் தான் போகும். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? அது லாங் டைம் அவங்க தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த நடுவில் வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. யாருமே ஓட்டு போட போகிறது இல்லை. யாருமே நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை நம்ம உழைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம். எவன் வந்து என்ன செய்ய போகிறான்? ஒன்றும் கிடையாது. அந்த விஜய் தான் ஆதரப்பூர்வமாக இருக்குது. எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க? நம்பிக்கை வர புதுசாக வரட்டுமே அப்படிங்கிற ஒரு இதுதான். டிஎம்கே. எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? அவங்க தான் நிறைய பண்ணியிருக்காங்க. விஜய் வந்திருக்காப்புல, அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் எதுவும் அதுக்கான விளக்கம் தெரியல. டிஎம்கேக்கு தான். அந்த நம்பிக்கை வர காரணம் எதனால திமுக? இது வரைக்கும் பண்ண விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நம்ம நேராக பார்க்க முடியுது. அதனால டிஎம்கே. எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? ஸ்கீம்ஸ் நல்லா இருக்குது. ஆக்சுவலி மோடி அண்ணாவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு இளைஞர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐ லைக் டிஎம்கே. விஜயோட புதுசாக வந்திருக்காரு, அவர் தானே வந்திருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாருமா. அவரே உள்ள வர மாட்டார், பார்க்கலாம். விஜய் தான். எதனால விஜய் ஆதரிக்கிறீங்க? இந்த வருஷம் ஆட்சி அந்த அளவுக்கு 5 வருஷம் சரியில்லை. இந்த வருஷம் விஜய் கொடுப்போம். இல்லை அந்த நம்பிக்கை வர காரணம் எதனால விஜய் மீது? விஜய் ஃபேன். உதயசூரியன். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? எதாலையா அந்த நம்பிக்கை வர காரணம் நம்பிக்கை தான், வேற ஒன்றும் இல்லைங்க. எங்கள் ஆதரவு டிஎம்கே தான். எதனால திமுக ஆதரிக்கிறீங்க? நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஃபெயிலியரும் இல்லை. எல்லா இதுவும் பாசிட்டிவாக இருக்குது. லேடிஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸு கொடுத்துருக்காங்க. இப்போ 5000 ரூபா கொடுத்துருக்காரு. நெகட்டிவாக சொல்கிறது மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. காலை உணவு திட்டம், மகளிருக்கு 1000 ரூபா, எல்லாமே நல்ல ஸ்கீம் மாதிரி. இல்லம் தேடி ரேஷனு எல்லாமே பாசிட்டிவாக தானே இருக்குது. விஜய்னா ஓரளவுக்கு பார்க்கலாம். அவர் விஜய் மேலே நம்பிக்கை வர காரணம் எது? நம்பிக்கை வந்து யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் ஹோப் பண்ணுறாங்க. வந்தால் மாற்றி செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. புதுசாக வர விஜய்க்கு நாங்கள் ஓட்டு போடலாம். அந்த நம்பிக்கை வர காரணம் எதனால? புதுசாக வரவங்களுக்கு வழி விடுவோமே, அவங்க என்ன பண்ணுறாரு பார்க்கலாமே. இருக்கிறவங்களாம் ஒன்றும் பண்ணலை. மைண்ட் ஷாப்புனாலே எங்களுக்கு போதும். அதை விட வேற இந்த ஏரியாவில் பிள்ளைங்களை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் உதயசூரியன் தான் போடுவேன். அந்த நம்பிக்கை வர காரணம் எதனால? அது எனக்கு சின்னதுலேருந்து அது எங்கள் அம்மா அந்த இதில் தான் இருந்தாங்க. எங்கள் அம்மா அந்த காலத்தில் பேர் போனவங்க தலைவரமான, அதனால நான் அது டிஎம்கேக்கு தான் போடுவேன்.